நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஷ்வம் விஜயகுமார். ரீசெண்டாக வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணி தான் நல்லா ஆதரவு கொடுத்துருந்தீங்க. இப்போ பாருங்கள், இன்றைக்கி சுக்கிர பெயர்ச்சி இதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சுக்கிர பெயர்ச்சிங்கிறது ஒரு ஜாதகத்தில் சுக்கிரனோட அம்சம் நிச்சயமாக ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன் அப்படின்னா, செல்வ கடாட்சம், லக்ஷ்மி கடாட்சம், 16 வகை செல்வங்கள். இந்த காலகட்டத்தில் ஏன் சுக்கிர பயிற்சி பார்க்குறோம் அப்படின்னா, சுக்கிரன் என்ற கிரகம் தனுசில் மாறி நிற்கும்போது கூட சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரனோட மொத்தம் 4 கிரகம் சேர்க்கை. இதை குரு என்ற தனக்காரகன் பார்க்கிறான். தனக்காரகன் அது மட்டுமா, செவ்வாய் நட்பு கிரகம், செவ்வாயின் 10ஆம் பார்வை. மொத்தம் இந்த காலகட்டத்தில் நிறைய கிரக சேர்க்கை, நிறைய பாவங்கள் நடக்குது. முதல் பார்த்துருந்தோம், நிறைய கிரக சேர்க்கைகளில் தீய கிரகங்கள் சேரும்போது உலக அளவில் ஒரு மாறுதல், தவறான கொரோனா மாதிரி நடந்தது. நல்ல கிரகம் சேர்க்கும்போது அப்போ நல்லது நடக்க போகுது. அது இந்த ராசிக்கு என்ன பண்ண போகுது? அப்போ இந்த ராசிக்கு ஏன் இப்படி இப்போ இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா, சுக்கிரன் இல்லாமல், லக்ஷ்மி கடாட்சம் இல்லாமல் ஒரு மனிதன் அவ்வளோ சிறப்பாக இயங்க முடியாது. வள்ளுவன் வாக்கு தான் எனக்கு ஞாபகம் வருது. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அப்போ பொருள் அப்படிங்கிறது அத்தியாவசியமாக அனைவருக்கும் தேவை, வாழ்வதற்கு அடிப்படையாக தேவைப்படுது. அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். இதில் இந்த சுக்கிர கடாட்சத்தில் சார் சொத்து சுகங்கள் எப்படி இருக்கும், குடும்ப சம்பந்தப்பட்ட சந்தோஷ நிகழ்வுகள் இருக்கும், சுக்கிரன் கணவன் மனைவி இணைவு, கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட அந்யோன்யங்கள் இது எப்படி இருக்குது. அப்போ வேலை என்ற இடத்துல கம்ஃபர்டபுளாக இருப்பானா, கம்ஃபர்டபுள் அப்படின்னா சுக்கிரன். சார் பிஸ்னஸ் பண்ணுறோம், ஒரு பிராண்டிங் பண்ணிடுவேனா, ஒரு பாப்புலாரிட்டி வந்துடுமா, நானும் ஒரு பெரிய கடை வச்சு பெரிய லெவலில் வரணும்ல என்று ஒரு தாகத்தோடு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோஸ்களை நிச்சயமாக வருது. இல்லை சூட்சமாக ஒரே ஒரு விஷயம், பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஒரு சிலருக்கு மரணப்படுக்கையில் இருக்கிறவருக்கு சுக்கிரன் யோகம் இருந்தால் பிழைத்து விடுவார்கள். ஏன்னா சுக்கராச்சாரியார் அப்படிம்பாங்க. அதாவது சாகா லெவலில் இருக்கிறவங்களுக்கு கூட சுக்கிரனோட அருள் இருந்தால், புராண கதையில் சொல்லுவாங்க, சுக்கராச்சாரியர் மீண்டும் மீண்டும் பல பேர் உருவாகி வந்துடுவாங்க. அதுதான் இந்த இதில் நீங்கள் இந்த பயிற்சி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடத்தக்கூடிய மாதமாக இருக்கிறது. அதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் கண்டிப்பாக போது முழுசாக பாருங்கள். மேசராசி அன்பர்களே, சுக்கிரனால் உங்களுக்கு கிடைக்கும் யோக பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். அப்போ சுக்கிரன் என்ற கிரகம் உங்களுக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதியாக அமைந்திருக்கிறார். இப்பொழுது கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு 9ஆம் ஸ்தானம், பாக்கியஸ்தானத்தில் கொடுக்க தயாராகிவிட்டார். வாங்க நம்ம ரெடியாக இருக்கோமா அப்படிங்கிறது தான். முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு நல்ல விஷயங்க என்னென்னா, 2ஆம் இடம் பணம், செல்வம், குடும்பம், 9ஆம் இடம் பாக்கியம். குடும்பத்தில் புது நபர்கள் அறிமுகம். புது நபர் எப்படி சார் வருவாங்க? திருமண ரீதியாக இருக்கலாம், குழந்தை பிறப்பாக இருக்கலாம், பிரிந்தவர்கள் ஒன்று சேரதாக இருக்கலாம், காதல் என்ற ஒரு வகையில் உள்ள வரலாம். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது. நான் பிரித்து தெளிவாக பேசுவோம். முதல்ல இந்த ராசிக்கு திருமண யோக காலகட்டம். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குருபார்வை உண்டு, 7ஆம் அதிபதிக்கும் குருபார்வை உண்டு, 4 கிரக சேர்க்கையோடு சேர்ந்துருக்குங்க. அப்போ 2ஆம் அதிபதியோட இத்தனை கிரகம் சேர்க்கும்போது செல்வ செழிப்பை கொடுத்துறாதா, குடும்பஸ்தானத்துக்கு கொடுத்துரும். திருமணம் என்ற ஒரு நிகழ்வு இப்போ தான் என்ன நிற்கும்னா, ஒரே நேரத்தில் 2-3 ஜாதகம் வந்துடும். இதுவா அப்போ தான் கேள்வி வரும். இத்தனை நாளாக வரவே இல்லை, திடீர்னு இத்தனை வந்துருச்சு அப்படின்னு அது ஒரு இதாக இருக்கும். அப்போ ஜாதக திருமண பொருத்தம், கட்ட பொருத்தம், நட்சத்திர ரீதியான பொருத்தங்கள், வசிய பொருத்தங்கள். வசிய பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. வசியம்ங்கிறது நட்சத்திர வசியம் இல்லை, கட்ட ரீதியான வசியங்கள். ஒரு சில சூட்சமம் கோயிலில் வைக்கணுமா இல்லை மண்டபத்தில் வைக்கணுமா, ஆண் ஊர்லையா பெண் ஊர்லையா, இதெல்லாம் பார்த்துனா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். ஆக திருமணத்துக்கு வாழ்த்துக்கள். இன்னொரு விஷயத்தை சொல்லிட்டு போவோம். ஆல்ரெடி திருமண வாழ்க்கையில் ஒரு சிலருக்கு ஒரு கசப்பு ஏற்பட்டு அடுத்த திருமணம் இருக்கா இல்லையான்னு ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் பார்வை இருப்பது காலகட்டத்தில் அடுத்த திருமணம் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. சார் 39 வயசு இருக்கிற ஆட்களுக்கு கூட திருமணம் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ரீசெண்டாக என் கிளைண்ட்டு கூட சொன்னேன், சார் நிச்சயமாக உண்டுன்னு. சார் 39 ஆச்சு சார், அவ்வளோ வயது உடைய ஆணுக்கும் இப்போ அவர் சொல்கிறார் அவ்வளோ சந்தோஷம் சார், ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறது. இது மாதிரி இருக்குங்க. ரைட். இப்போ வேலை விஷயத்தை பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி புதன், 9ஆம் வீட்டில் 8ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, எத்தனை கிரகம் இருக்குது. இப்போ வேலை என்ற ஒரு விஷயம் நிச்சயமாக கிடைக்கின்ற வாய்ப்பு. வெளிநாடு சம்மந்தப்பட்ட, வெளியூர் சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் உண்டு. ஆனால் வேலையில் 2 ஆள் வேலை செய்கிற மாதிரி இருக்கும்.
ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கணும், வேலை இருக்கும். நான் எப்போவுமே போன கிளைண்ட்டை கூட சொல்லியிருந்தேன், வேலை இருக்கிறவங்களுக்கு திங்கட்கிழமையை விட வேலை இல்லாதவன் அவருக்கு இருக்கிற திங்கட்கிழமை ரொம்ப கொடியது. இப்போ வேலை இருக்குது, வேலை நிச்சயமாக உண்டு. நீங்கள் வேறு வேலை சம்மந்தப்பட்டதில் முயற்சி வேலை மாற்றம் பண்ணால் நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள். அனுகூலமாக இருக்கிற சூழ்நிலை வந்தாச்சு. முதல்ல வாழ்த்துக்கள். ஆனால் ஒன்றை விட்டு ஜம்ப் அடிக்க வேண்டாம். சார், இப்பொழுது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது எப்படி சார் இருக்கும்? உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி, அவரே 11ஆம் அதிபதி, இப்போ 12. தொழில் சம்மந்தப்பட்டதில் இருக்கிறத இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண, வெளிமாநிலம் வெளியூர் தொடர்புகள் ஏற்படுத்த, தொழில் சம்மந்தப்பட்டதில் சில சீர்திருத்தங்கள் பண்ண, இதை தான் காலகட்டம். சார், லாபத்தை சம்பாரித்து வீட்டுக்கு கொண்டு வந்துட முடியுமா? வீட்டுக்கு கொண்டு வரதுங்கிறது லக்ன ரீதியாக மற்ற ரீதியாக மாறும். ஆனால் தொழிலை வைத்து தொழிலை இம்ப்ரூவ் செய்யும் காலகட்டம். வர லாபத்தில் இருக்கின்ற கடனை அடைத்து நீங்கள் மீண்டு வர வாய்ப்பு. நிறைய கான்டாக்ட்ஸ் டெவலப் ஆகிட்டுருக்குது. அதில் ஒன்று இந்த கணக்கு வழக்குகள் கொஞ்சம் பார்க்கணுங்க. லாபம் என்ன, நஷ்டம் என்ன, அந்த இதை இந்த ராசி விட்டுரும். அதை மட்டும் பார்த்துட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக பெரிய அளவுக்கு வந்துடுவீங்க. மாணவர்கள், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா மாணவர்கள் பெரிய படிப்புகள் படிக்கக்கூடியது. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், நிச்சயமாக பெரிய அளவு வந்துடுவீங்க. குழந்தை பாக்கியத்துக்கு தவம் இருக்கும் மேசராசி அன்பர்கள், நாங்கள் சார் குழந்தை வரம் வேண்டும், எத்தனை செல்வம் குழந்தை செல்வங்க. 5ல் கேது பகவான் இருந்து ஒரு கொஞ்சத்துக்கு குழந்தை இல்லாமல் இருக்கோமே சார், இது கோச்சார ரீதியாக மாறுதலுக்கு உட்பட்டது. நிறைய பேர்த்துக்கு நான் சொல்லியிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தை சம்பந்தப்பட்டது இருக்க வாய்ப்பு உண்டு. அதற்குண்டான பரிகாரம் பஞ்சமுக விநாயகர் வழிபாடு ஒரு முறை பண்ணிக்கங்க. விநாயகர் குழந்தை சம்பந்தப்பட்ட விநாயகர்கள் பண்ணாலும் நல்லபடியாக இருக்கிறது. குழந்தை அமைப்பு நிச்சயமாக உண்டு. ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ இதுதான். ஹெல்த்தில் எவ்வளோ தொந்தரவு இருந்தாலும் மீண்டு வர வாய்ப்புண்டு. அப்போ அந்த ஸ்கின் சம்மந்தப்பட்டது, குடல் சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்கிறவங்க அப்படியே ரெக்கவர் ஆகுது. ஆக மருத்துவம் சம்மந்தப்பட்டது நிச்சயமாக மாற்றம் ஏற்படுகிறது. அன்பு நேயர்களே, உங்களுக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி நிறைவு பண்ணுறேன்.